மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் உங்கள் ரங்கராஜன் ஸ்ரீகிரி மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டெஃபினிஷன்ஸ். எபிலியன் குரூப். எபிலியன் குரூப்னுடைய டெஃபினிஷன். எ குரூப் G, star is said to be abelian or commutative if A star B is equal to B star A for all A, B belongs to G. ஒரு குரூப் வந்து நம்ம எப்போ எபிலியன்னு சொல்கிறோம், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏவாக இருந்ததுன்னா அந்த குரூப்பை வந்து கம்யூட்டேட்டிவ் ஆர் எபிலியன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது குரூப் பாய்ட் டெஃபனிஷன். லெட் ஜி பி எனி நான் எம்டி செட் அண்ட் ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன். ஜிங்கிற ஒரு நான் எம்டி செட்டு எடுத்துக்கலாம், அதில் ஸ்டாருங்கிறது ஒரு பைனரி ஆப்ரேஷன். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம்? அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர். ஜி ஸ்டார்னு எழுதலாமா? இஸ் கால்ட் ஏ குரூப் பாய்ட் ஆர் குவாசி குரூப் if A star B belongs to G for all A, B belongs to G. எப்போ அதை வந்து குரூப்பாக சொல்கிறோம்னா, ஏ ஸ்டார் பிங்கிறது வந்து பிலாங்ஸ் டு ஜிக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த குரூப்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை வந்து குரூப்பாக சொல்லலாம். அதாவது தட் இஸ் ஜி இஸ் ஏ க்ளோஸ்டு ஃபார் தி பைனரி ஆப்ரேஷன். க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். சரி, இஃப் த பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் இன் தி செட் ஜி சாட்டிஸ்ஃபைஸ் தி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ ஸ்டார் பி is equal to B star A for all A, B belongs to G, then the structure G, star is said to be the commutative groupoid. Commutative property satisfy பண்ணிச்சுன்னா அதை வந்து commutative groupoidனு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், the structure n, plus, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் ப்ளஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் டாட் ஆப்ரேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், integers plus integers dot operation multiplication, rational numbers plus plus addition operation, rational numbers multiplication operation, real numbers plus real numbers multiplication, complex number plus complex number dot are all commutative groupoid. Set example 2. The set n is not a groupoid with respect to the operation minus. n வந்து மைனஸாக இருக்கும்போது ஆப்ரேஷன் மைனஸில் வந்து குரூப்பாயின்னு சொல்ல முடியாது. சின்ஸ் இஃப் ஏ, பி பிலாங்ஸ் டு என் தென் ஏ மைனஸ் பி நாட் ஆல்வேஸே நேச்சுரல் நம்பராக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து என்னன்னு சொல்ல முடியாது, குரூப்பாயின்னு சொல்ல முடியாது, என் மைனஸை. ஓகே, அடுத்து செமி குரூப். செமி குரூப்னா என்ன? லெட் ஜிபிஇ எனி நான் எம்டி செட் அண்ட் ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன், தென் தி ஸ்ட்ரக்சர் ஜி, ஸ்டார் இஸ் கால்ட் ஏ செமி குரூப். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஜிங்கிற ஒரு நான் எம்டி செட்டு, ஸ்டாருங்கிற ஒரு பைனரி ஆப்ரேஷன். அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஜி, ஸ்டார்னு சொல்லலாம். அதை வந்து எப்போ செமி குரூப்னு சொல்கிறோம்னா, அது வந்து ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஃபார் ஆல் ஏ, பி, சி பிலாங்ஸ் டு ஜி. அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், செமி குரூப்புன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது the structure n plus n dot z plus z dot q plus q dot r plus r dot c plus c dot are all commutative semigroupனு சொல்லலாம். சரி, அடுத்தது the structure n, minus q, minus r, minus c, minus are not semigroup. ஏன்? since associative law is not satisfied. இந்த குரூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் இது வந்து என்னென்னு சொல்கிறோம், நாட் ஏ செமி குரூப்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது மோனாய்டு. மோனாய்டுனா என்ன? லெட் ஜி பி எனி நான் எம்டி செட் அண்ட் ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன், தென் தி ஸ்ட்ரக்சர் ஜி, ஸ்டார் இஸ் செட் டு பி ஏ மோனாய்ட் இஃப் தி ஃபாலோயிங் ஆக்சியாம்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அதாவது அசோசியேட்டிவ் லாவும் ஐடென்டிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த செட்டு குரூப்பை வந்து மோனாய்டு சொல்கிறோம். அதாவது அசோசியேட்டிவ் லா என்ன? ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு A star B star C for all A, B, C belongs to G. Second condition, existence of identity. There exists an element E. ங்கிற ஒரு எலமெண்ட் வந்து ஜிக்குள்ளே வந்து இருக்கும். such that எப்படி இருக்கும்னா A star E is equal to A is equal to E star A for all A belongs to G. E is called an identity of star in the G. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர் Z plus Z dot Q plus Q dot R plus R dot C plus C dot are monoids. அப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, the structure Z, plus is monoid is dashன்னு கேட்பாங்க. அப்படி தான் கொஸ்டின் வரும். the structure Q plus
ஆர் கியூ டாட் இஸ் டே ஆர் கா இஸ் கால்டு டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என் ப்ளஸ்ஸுங்கிறது நாட் எ மோனாய்டு. ஓகேவா? ஏன்னா ஐடென்டிட்டி வந்து அதில் வராது. அதனால் நாட் மோனாய்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.